அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எப்படி கோபி பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசையணும். அதனால் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இது கூட கோபி பராத்தானே வந்து காலிஃப்ளவர் அதான் வேணும். நமக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான் இந்த சின்ன சைஸில். இதை வந்து நான் துருவி எடுத்துக்க போகிறேன். இது கூட எல்லா பொடிகளும் நமக்கு வேணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அது கூட வந்து மாங்காத்தூள் ஆம்ச்சூர் பவுடர் அது கிடச்சா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுவும் போட நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எல்லா பொடியுமே நம்ம இதில் போடும் போது நல்லா வந்து மசாலாவாக நல்லா ஒரு இது நமக்கு ஒரு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கிடைக்கும். அதனால் ட்ரையாக பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம. அதனால் தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து நம்ம கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து நான் இப்போது துருவி எடுத்துக்க போகிறேன். ஸோ காலிஃப்ளவர் நல்லா அப்படி முழுசாக எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்குல்ல பெருசாக அதுலேயே வந்து நம்ம இப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கும். நீங்கள் சின்னதில் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணலாம். இன்னும் கூட நல்லா பொடி பொடியாக கிடைக்கும் உங்களுக்கு. பெருசாக வச்சுருக்கும் போது தான் ஈஸியாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாகவே பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா தூளாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த கப்பில் தான் வந்து 2 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். அதனால் நான் அதில் 1 கிளாஸ் அளவுக்கு இழந்துக்க போகிறேன். இது நம்ம நல்லா சுண்டை வதக்கும் போது அதுவே ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட ஆகிடும். நம்ம திக்காக கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்க போகிறோம் ஸ்டஃபிங். ரொம்ப ஸ்டஃபிங் வச்சா நல்லா இருக்காது. சப்பாத்தி திரட்ட வராது நமக்கு. ஸோ உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃபிங் வைப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 கிளாஸ் வரவங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பில் ஒரு டவா வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் நம்ம பண்ணி எடுத்துடலாம். நமக்கு ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா இந்த கிரேவியை பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ நம்ம அதுலேயே வந்து இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து லேசாக காஞ்சதுக்கப்புறமா இந்த பொடி வகையெல்லாம் அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சம் மாங்காத்தூள் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டால் நல்லா மசாலாவாக இருக்கும். மசாலாவை லேசாக வறுக்கிறதுக்குள்ளேயே அது வந்து தீஞ்சிரும். அதனால் கூடவே காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் அதுலேயே. இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப நெடி வராமல் அந்த தண்ணியிலேயே நல்லா கொஞ்சம் காலிஃப்ளவரும் வேகணும். கொஞ்சம் பாதி வந்தால் போதும். சரி, இப்போ நம்ம வந்து மசாலாவையும் காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா பரட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடிப்பிடிக்க விடாமல் கிளறி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா தொடர்ந்து கலர்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா காலிஃப்ளவர் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஏற்கனவே நல்ல தூளாக தான் இருக்குது. சப்பாத்தி பண்ணதுக்கப்புறமா அந்த இதுலேயும் வேகும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சப்பாத்திக்கு நடுவில் வச்சு நம்ம திரட்ட போகிறோம். இதை ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கனால நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்குது இந்த கிரேவி. இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள். சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமாவும் அந்த காரம் கொஞ்சம் தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ரைத்தா தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் சப்பாத்திலே இந்த பராத்தாலே நமக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது காலிஃப்ளவர் மசாலா இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம வந்து திரட்ட போகிறோம். இங்கே திரட்டுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் மாவு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு வந்து இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம சப்பாத்தி திரட்டிடலாம். ஸோ கொஞ்சம் லேசாக மாவு போட்டு நான் சப்பாத்தி திரட்ட போகிறேன். இது வந்து நான் எப்பவுமே யூஸ்வலாக இப்படி தான் மாவு எடுப்பேன். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பிசைஞ்சோன்னா நல்லா அழகாக வந்துடும். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு வந்து நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம திருப்பி பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா திக்காக இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க.
நிறைய ஸ்டஃபிங் வைக்க வேணாம் நம்ம, அதனால் ஒரு வெறும் சப்பாத்திக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சா போதும். அதுக்கப்புறமா இது நல்லா அப்படி மூடுங்க. கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தால் எடுத்துடலாம். இங்கே எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப கிழிஞ்சிரும், ரொம்ப திருப்ப வராது, கரெக்டாக வராது. அதனால் வெளியே தெரியாத மாதிரி நல்லா நார்மல் சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் டெலிகேட்டாக தேய்க்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு அழுத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் டெலிகேட்டாக தேய்க்கணும் நம்ம. ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கோபி பராத்தா வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம டவலை போட்டுக்கலாம். நம்ம இதை டவலை போட்டுட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரெடி ஆகிற டைமில் நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம். இங்கே முதல்ல ஃபுல்லாக திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரட்டினதுக்கப்புறமாவே ஒரு சப்பாத்திக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை அதுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி மூடிட்டு கொஞ்சம் எடுத்துடலாம். மேலே இருக்கிறது ரெகுலர் சப்பாத்தி மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம தட்டிடலாம். நம்ம இன்னொன்று பண்ணி வச்சிடலாம். லேசாக கொஞ்சம் திரட்டிட்டு கொஞ்சமாக உள்ளே வைக்கலாம். இதனால் நம்ம உள்ளே வைக்கும் போது அந்த அடி சைடு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் எதர் எக்ஸஸ் மாவு எடுத்துடலாம், இல்லைன்னா அதையும் சேர்த்து நம்ம இப்படி உள்ள சென்டரில் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்குன்னா ஸ்டஃபிங், இந்த பக்கம் மெயினாக நம்ம திரட்டலாம் மேலே வச்சு. ஓரளவுக்கு திரட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பக்கம் திருப்பிக்கலாம். மாவு போட்டுக்கலாம். மூணாவது பரத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இது மூணுத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஸோ நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பரத்தை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று போடலாம். நல்லா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றி சுடலாம். சப்பாத்தியை வந்து நீங்கள் தீயை விடாமல் நல்லா ஸ்டஃபிங்கை வெளியே வராமல் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பராத்தா வரும். இதை கட் பண்ணும் போது நமக்கு அதோட ஸ்டஃபிங் வந்து உள்ளே அழகாக இருக்கும். கொஞ்சம் லேசாக சைட்லேயும் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுடுங்க. இப்போ ட்ரையாக இல்லாமல் இருக்கும் நல்லா. ஸோ இந்த மாதிரி வரைச்சி எடுத்துடலாம். நம்மளுடைய தேர்ட் ஒனையும் போட்டுடலாம். இப்போது சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போதே எடுத்துக்கோங்க. நல்லா அதுக்குள்ளே டார்க்காக தீக்க விடாமல் கொஞ்சம் நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சா இப்படி வந்தாவே நல்லா வெந்துடுச்சு தான் அர்த்தம். அது இப்படி இருக்கும்போது நம்ம பராத்தாவே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி 3 பராத்தா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுடைய கோபி பராத்தாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். இதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு
அது கூட வந்துட்டு தயிரில் கொஞ்சம் லேசாக மிளகாத்தூள் போட்டு நம்ம சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்குள்ளேயே கொஞ்சம் காரமாக நம்ம ஸ்டஃபிங் பண்ணிட்டனால தயிர் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக